இந்த அரசாங்கம் 4 ஆண்டுகளாக செயல்படாத அரசாங்கமாக இருந்து கொண்டு வருகிறது. முற்றிலுமாக தோல்வியுற்ற முதலமைச்சர் அரசாங்கமாக இருந்து வருகிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இந்த தோல்விக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். முதல்வர் உத்தரவு பிறப்பித்தால் அதிகாரிகள் அதனை பின்பற்றுவதில்லை. ஆட்சியாளராக இருக்கிறாரா இல்லையா என்பது சந்தேகத்தில் இருக்கிறது என்று பேசினார். ஏ.ஆர். ரஹ்மான் சந்திப்பு குறித்த கேள்விக்கு இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் ரெட்டில்ஸ் பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த ஸ்டுடியோ ஒன்றை நிறுவியிருக்கிறார். துறையின் அமைச்சர் என்ற மரியாதையில் சந்தித்தேன். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி விமர்சனம் குறித்து பேசிய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் பேசி முடிவெடுப்பார்கள். யாரிடம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சரியான நேரத்தில் தேசிய தலைமை அறிவிக்கும். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரே குறிக்கோள். கணக்கு தான் கூட்டணி என்பது அனைத்துமே கூட்டல் கழித்தல் கணக்கு தான். எங்களுடைய கணக்கு என்பது முதல்வர் பதவி கிடையாது, பிரதமருக்கான பதவி என்று அம்பேத்கர் சொல்லியிருப்பதாக திருமாவளவன் சுட்டிக்காட்டி கூறிய கருத்திற்கு எல். முருகன் பதிலளித்தார். அவருக்கு தைரியம் இருந்தால் முதல்வரிடம் சென்று துணை முதல்வர் பதவி கேட்க முடியுமா? அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என திருமா விமர்சனம் குறித்த கேள்விக்கு, எங்களின் கூட்டணிக்கு திமுகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. திமுகவுக்கு கூட்டணி ஒன்றாக இருக்குமா? சொல்கிறவர்கள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருப்பார்களா? இந்த கூட்டணி எந்த நேரத்திலும் உடைந்துவிடும் என்ற நோக்கில்தான் அரசியல் நோக்கர்கள் கருத்துக்கள் இருக்கின்றது. சென்னை விமான நிலைய செய்தியாளர் எஸ். பிரபு. ஒரு மிகப்பெரிய பயம் இருந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கையில் நேற்று அஜித்குமார் என்ற சகோதரரை காவல்துறையினுடைய அவருடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுது அவரை தாக்கி அவர் கடுமையாக மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதே போல் 2 நாட்களுக்கு முன்னால் நம்மளுடைய திருத்தணிக்கு பக்கத்தில் கணக்கம்மா சத்திரம் என்ற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கர்ப்பிணி பெண் புகார் கொடுக்க சென்ற பெண்ணை அங்கு தாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, காவல்துறையினுடைய மொத்த செயல்பாடும் சைபராக இருப்பதை காட்டுகிறது. முதலமைச்சர் செயல்படாத முதலமைச்சராக இருப்பதை காட்டுகிறது. காவல்துறையை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் கெட்டு சீரழிந்து கொண்டு இருக்கிறது. கொலை கொள்ளை ஒரு பக்கம், செயின் பறிப்பு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதே போல் கஞ்சா, போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம், போதைப் பொருள் இன்றைக்கு குறையூடி போயிருக்கிறது. இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார். கடந்த 4 வருஷம் தமிழ்நாட்டை சீரழித்து இருக்கிறார். திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். 4 வருஷத்தில் பார்க்குறப்ப 20க்கும் மேற்பட்ட கஸ்டடியில் நடந்திருக்கிறத அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதான் நான் சொன்ன, கடந்த 4 வருஷமாக இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். முற்றிலுமாக தோல்வியுற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. முதலமைச்சர் காவல்துறையை தன்னோட கையில் வைத்திருக்கிற அமைச்சர் இது தோல்விக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேணும். அவர் வேலையே செய்யலை. அவர் உத்தரவுகள் கொடுக்கறத அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை. அவர் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு காட்டுகிறது. ஆனால் மரியாதைக்குரிய ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் ஒரு நல்ல வேர்ல்டு கிளாஸ் ஸ்டூடியோ ஒன்று ரெட்டில்ஸ் பக்கத்தில் திறந்திருக்கிறார். அந்த ஸ்டூடியோ உலகத்தரம் வாய்ந்த ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவில் அனைத்து வசதிகளும் இருக்கிறது. ஒரு டெக்னீஷியன் அவர் இசையை எந்த அளவுக்கு ரசிக்கிறார் என்பது அந்த ஸ்டூடியோவில் இருக்கிறது. ஒரு ஐஎன்பி மினிஸ்டர் என்ற அந்த ஐஎன்பி மினிஸ்டர் என்ற அந்த இதில் அவருடைய ஸ்டூடியோவை விசிட் பண்ணாங்க. அதே போல் தற்போது இந்த தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி உரிமையாக இருக்குது. ஆனால் மத்திய அரசு அமைச்சர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மாநிலத்தில் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா கூட்டணி என்ன தலைமைனா ஆட்சி கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த கருத்து தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இங்கே பாருங்கள், இதுக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறார். ஏதாவதுனா கூட எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி அதை எங்களுக்கு சொல்லுவாங்க. விஜய் பாஜக கொள்கை எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது வரையே கூட அவர் தங்களோட கூட்டணியில் வரக்கூடிய வேலையை பாஜகவினர் பேசிட்டு இன்னைக்கு கூட ராமசுப்ரமணியன் சொல்லியிருக்காரு, விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும். இது குறித்து நம்மளுடைய கட்சியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எங்களுடைய தேசிய தலைமை சரியான நேரத்தில் யாரார் கூட கூட்டணி வைக்கணும்,
அந்த கூட்டணியை உருவாக்குவதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை உருவாக்குவார்கள். அதிமுக கருத்துடையவர்கள் வந்து ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்குது, அதிமுகவுடைய கருத்தாகவும் இருக்குது. அப்போ திமுகவை யாரெல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிற கொள்கையுடையவங்க ஒன்றா சேரணும் தமிழ் சேவகம்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நாங்களும் அதானே சொல்லிட்டு இருக்கோம், அதுதானே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக தானே எங்கள் தேசிய தலைமை ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கோள். உங்கள் பக்கம் வந்து அண்ணா நினைக்கிறீங்க? அது எல்லாமே கூட்டல் பெருக்கல் கணக்கு தானே. அதெல்லாம் கூட்டணி நேரத்தில் யாருடைய பலம் யார் என்ன எல்லாமே 1-1-2 அல்லது எல்லா கட்சிகளும் இணையிறது தானே. ஏன்னா திமுக என்ற அரக்கனை தோற்கடிக்க வேண்டும், திமுக என்ற அந்த ஊழல் பெருச்சாலையை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக இந்த சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு திமுகனுடைய லாக்அப் டெத்துகள் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா அனைத்து ஒத்த கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய. திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்ன எங்களுடைய நோக்கம் வந்து முதல்வர் பதவியில் பிரதமர் பதவி அதுதான் அதிகாரமிக்க பதவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதல்ல அவர் அவருக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின்கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலுங்க. அவர் சும்மா வெட்டியாக பேசுகிறதார ஒழிய அவர் தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் டெய்லியும் இங்கே பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வேங்கை வாயில் விஷயத்தில் அவர் இன்னைக்கு வரலும் மௌனமாகவே இருக்கிறார். தலித் மக்களினுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியானது திருப்பி அனுப்பப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து. இதையெல்லாம் கேள்வி அறிவாலயத்தில் போய் கேள்வி கேட்க வேண்டியவர் அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காம கூட்டணிக்காக தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசியதை சுட்டிக்காட்டி அதிமுக பாஜக கூட்டணியில் வெறும் இணைப்பு மட்டுமே இருக்கே தவிர இணைப்பு இல்லைன்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி பாஜகவுக்கு தான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசினது பொருந்தும்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு திருமாவளவன். எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டணியாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணியாக இருக்கிறது. முதல்ல திமுக கூட்டணி ஒன்றா இருக்குமா, யார் சொல்கிறவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இருப்பாங்களா, திமுக கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்பது எல்லாரும் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்கிறது என்பது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியே உடனடியாக உடையிறது நிலையில் தான் இருக்கிறது. நன்றி அண்ணா. நன்றி.